ஹalleluya. சங்கீதம் 84. சங்கீதம் 84 வாசிப்போமா? கவனக்காக முன்னாடி நினைச்சு நின்னுக்க. ஹalleluya. சங்கீதம் 84. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாக இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சப்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்கின்ற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோப்பின் தேவனே, செவிக்கொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாக இரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் இன்பமான நல்லது. ஆகாய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தில் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கின்றவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். ஹalleluya. 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 முதல் பாடல் புதுகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆமென். ஹalleluya. புதுகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். புதுகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே எங்கள் நண்பரின் பாதத்தில். புதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். பாவமெல்லாம் பறந்தது, நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே எங்கள் நண்பரின் திருப்பாதத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமானார், அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமானார், அதிசயம் அதிசயமே. கொண்டாட்டமே தேவன் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே எங்கள் நண்பரின் திருப்பாதத்தில். வல்லவரும் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றியிலே வெற்றி தந்தார். வல்லவரும் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றியிலே வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். புதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே நண்பரின் திருப்பாதத்தில். எக்காலம் சத்தம்
தூதர்கள் கூட்டம் இயேசு வருகின்றார். எக்காலம் சத்தம் தூதர்கள் கூட்டம் இயேசு வருகின்றார். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவும் மகிமையில் பிரவேசிப்போம். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவும் மகிமையில் பிரவேசிப்போம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே எங்கள் அன்பரின் திருப்பாதத்தில். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் தேவன், நீர் எங்கள் ஜீவன், நீர் எங்கள் பலனப்பா. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஆமாண்டவரே ஜீவனும் பலனும் அருளும் கோட்டையுமாய் இருக்கிறதுக்காக ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆமென். சுத்தி வழி நடத்தும் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மாதத்தின் 14ஆம் நாளை காண எங்களுக்கு ஜீவனை பலனை கிருபை தந்தவரே நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. இது வந்து ஆராதனை தகப்பனே, நீர் ஆசீர்வதித்து தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. பாடினது போல அப்பா ஸ்தோத்திரமுடைய பாடல்களை பாடும் பொழுது ஆண்டவரே, வேதத்தை நீ சொன்னது போல உமது வலது பக்கத்தில் ஆண்டவரே அப்பா உமது சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலது பரிசுத்தில் நித்திய பேரின்பம் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய ஆண்டவரே, அப்பா உம்முடைய தேவாலயத்தில் ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே கேருபீன்கள் சேராபீன்கள் எல்லாரும் உம்மை பரிசுத்தர் 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 என்று ஆண்டவரே இந்த போற்றி துதித்து பாடுகிற பாடல்களை ஆண்டவரே அந்த ஆரவாரங்கள் எல்லாம் எவ்வளவு இன்பமாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம் கர்த்தாவே. தேவனே அப்பா தந்த ஆண்டவரே பாடல்களுக்காக ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாக எங்களுக்கு நாவை திறந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே. தருகிற ஆண்டவரே இந்த வார்த்தைகளின் மூலியமாக அப்பா நீர் எங்களோடு கூட பேசியறல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பேசுகிறவர்கள் நாங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே அப்பா நீர் பேசியறல வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் உதடுகளை தொட்டறல வேண்டுமா ஜெபிக்கிறோம். காத்தரல வழி நடத்தும் மீட்பெரும் ரட்சகருமான இயேசு நமக்கு கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நான் என்ன மெசேஜ் எடுத்தேன் ஞாபகம் இருக்கா? ஒரு க்ளூ கொடுங்க. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டுல இருந்து தான் எடுத்தேன். ஹalleluya. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு அற்புதம் செய்றாரு. ஹalleluya. அந்த கண்ணு குருடனா இருக்கிறவனோட அற்புதத்தை அத பத்தி பார்த்தோம். என்னதா இருக்கிறது? யாரை பார்த்தேன் என்று சொல்கிறார்? மரங்களை பார்த்தேன், மரங்களை போல பார்த்தேன் என்று சொல்கிறார். அந்த காரியத்தை குறித்து மனிதர்களுக்கு இரண்டாவதாக ஒரு தொடுதல் தேவைப்படுகிறது என்கின்ற காரியத்தை குறித்து நாம் பார்த்தோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹalleluya ஹalleluya. 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 இந்த நாளிலும் எபேசியர் 1:13. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம். எபேசியரா? பாட்டி புத்தகத்தை அங்க வச்சிருங்க. வச்சுட்டு சொல்லும்போது எபிசியன்ஸ் 1:13. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இங்கிலீஷ்ல படி. Christ also brought you the truth, which is the good news about how you can be saved. Yes, நீங்கள் உங்கள் You put your faith in Christ and were given the promised Holy Spirit to show that you belong to God. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அல்லேலூயா. இந்த நாளிலும் தேவ வசனம் sealed in spirit, பரிசுத்த ஆவிக்குள் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? முத்திரை போடப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வேதம் நமக்கு தெளிவா என்ன சொல்கிறதுன்னா, நாம் யாரால முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்த ஆவியினாலே நாம் முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம் என்று. அப்ப முத்திரிக்கப்படுதல்னா என்ன?
சீல்டு என்ன ஸ்பிரிட், அவரால் பரிசுத்தாவியினாலே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம் என்று. அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அந்த முத்திரையை வந்து நம்ம how can we claim it என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு அது என்னன்னு சொல்கிறது அழகாக, நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது என்று சொல்லி அந்த அது எப்பவுமே நம்ம வந்து கடகடன்னு படிச்சுட்டு போகாம வேர்ட் பை வேர்டாக நம்ம படிக்கும்போது அது நமக்கு என்ன செய்கிறதாக இருக்கிறது, நன்றாக புரியக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி பாருங்க. அப்போ என்ன சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம முதல்ல என்ன செய்கிறோம், செவி சாய்க்கும் போது அப்போ அந்த வார்த்தை என்ன செய்கிறது, நம்ம கவனமா கேட்கணும். ஏதோ அப்படியே போற போக்கில் கேட்டுட்டு போயிட்டு அவ்வளோதான், அது அப்படியே மறந்துட்டு போயிடக்கூடாது. ஆனா அந்த வார்த்தையை அந்த வார்த்தைக்கு நாம செவி சாய்க்கணும். அந்த வார்த்தையை நம்ம கவனமா கேட்கும்போது இந்த வார்த்தை என்ன செய்கிறது, செவிகள் வழியாக நமக்குள்ள எங்க சென்றடைகிறது, நம்முடைய இருதயத்துக்குள்ள செல்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த வார்த்தை நமக்குள்ள என்னத்தை கொடுக்கிறது, விசுவாசத்தை வருவிக்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ரோமர்ல கூட நம்ம என்னன்னு பார்க்கிறோம், விசுவாசம் எதால வரும், விசுவாசம் எதால வரும், விசுவாசம் வந்து கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ வார்த்தைக்கு நாம செவி கொடுக்கும் போது, செவி சாய்க்கும் போது நமக்கு என்ன செய்கிறது, நமக்குள்ள விசுவாசம் வந்த பிறகு நாம் தேவனுடைய ஆவியினாலே முத்திரிக்கப்படுகிறோம். அப்ப அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறவராய் இருக்கிறார், நம்மை முத்திரிக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த எபேசியர் 1:13 நமக்கு தெளிவாக விரிவாக விளக்குகிறது என்று சொல்லி பார்க்கலாம். அப்ப சீல்டு அப்படின்னு சொல்லி நான் என்னன்னு சொல்லி பார்க்கலாம்னா, அந்த காலத்துல எல்லாம் பார்க்கும்போது ஒரு ராஜா வந்து ஒரு மக்களுக்கு ஒரு அடுத்த நாட்டில் உள்ள ஒரு மக்களுக்கு செய்தி அனுப்பணும் அப்படின்னும் போது அவர் என்ன செய்வாரு, தன்னுடைய ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்பணும், அடுத்த நாட்டில் இருக்கிற ஒரு ராஜாவுக்கு ஒரு கடிதத்தை கொடுத்து விடணும் அப்படின்னும் போது அது என்ன செய்வாங்க, அப்படியே வெறும் ஓப்பன் லெட்டராகவே கொடுத்து விட மாட்டாங்க. அதை என்ன செய்வாங்க, சீல்டு பண்ணி அதுல ஒரு தங்களுடைய முத்திரையை வச்சு அவங்க என்ன செய்வாங்க, சீரர்கிட்ட உதவியாளர்கிட்ட அதை கொடுத்து விடுவாங்க. அது போலத்தான் அது மாதிரி தான் விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷங்களையோ ஏதாவது ஒரு பொருள்களை ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு அனுப்பும்போது அவங்க அதை என்ன செய்கிறார்களாக இருப்பாங்க, அனுப்பும்போது அது பத்திரமாக என்ன செய்யப்படுகிறது, காவல் பண்ணப்பட்டு சீல் பண்ணப்பட்டு அனுப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இந்த வசனத்தின்படி பிதாவாகிய தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார், பரிசுத்த ஆவியினாலே நம்மை முத்தரித்திருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். சிலர் பேர் வந்துட்டு பரிசுத்த ஆவி மட்டும்தான் இருக்காங்க, சிலர் வந்துட்டு இல்ல தேவன் மட்டும்தான், சிலர் வந்து இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இல்ல, 3 பேருமே கிறிஸ்துவ தேவமாகிய தேவர்கள் மூவருமே ஒருவராக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த வசனத்தின்படி பிதாவாகிய தேவன் நம்மை எதுக்குள்ளாக முத்தரித்திருக்கிறார், பரிசுத்த ஆவியினாலே நம்மை முத்தரித்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம மட்டும் அவர் முத்திரிக்கவில்லை, அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் முத்தரித்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 6:27. யோவான் 6:27 6:27 அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல. Don't work for the food that spoils, work for the food that gives eternal life. The Son of God will give you this food because God the Father has given him the right to do so. அங்க மைக் இருக்கு, எடுத்து அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்தும் இருக்கிறார் என்றார். அப்போ மனுஷகுமாரனையே யார் முத்தரித்திருக்கிறார்? பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே என்ன செய்திருக்கிறார், முத்தரித்திருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த நித்திய ஜீவன் வரைக்கும் நமக்கு என்ன இருக்கிறது, இந்த நிலைத்திருக்கிற போஜனத்துக்காக இல்லையா? இந்த போஜனம் இன்னையோட முடிந்ததா இல்ல, நம்ம இந்த உலகத்துல நம்ம நிலைத்திருக்கிற வரைக்கும் நித்திய ஜீவன் வரைக்கும் நமக்கு என்னது, அந்த போஜனத்தை நமக்கு தந்தருவதற்காக நான் சீரியஸா இருக்கேன், தந்தருவதற்காக பிதாவாகி தேவன் தன் ஒரே பேரான குமாரனை முத்தரித்து நம்மிடத்துல என்ன செய்திருக்கிறார், அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படி ராஜா தன் ஜனங்களுக்கு ஒரு செய்தி அனுப்பும் போது கடிதத்தை சீல் பண்ணி அனுப்புகிறாரோ அதே போலதான் பிதாவாகிய தேவன் நற்செய்தியாகிய தன்னுடைய குமாரனை என்ன செய்திருக்கிறார், நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற அந்த போஜனத்துக்காக நமக்கு என்ன செய்திருக்கிறார், தன்னுடைய குமாரனையே நமக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லி நம்ம அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளதான் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்,
முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கணும். அப்ப இயேசுவை எப்படி பிதாவாகிய தேவன் முத்திரித்து இந்த உலகத்துக்கு அனுப்பினாரோ அதே போலத்தான் குமாரன் பேர்ல விசுவாசமா இருக்கிற அனைவரையுமே என்ன செய்திருக்கிறார், நம்ம எல்லாம். அப்ப நம்ம என்ன செய்யறோம், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமோ அவங்களெல்லாம் தேவன் என்ன செய்திருக்கிறார், முத்திரித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதைத்தான் 2 கொரிந்தியர் 1:22 நம்ம பார்க்கிறோம். 2 கொரிந்தியரா? 2 Corinthians 1:22. 1:22. And put his spirit in our hearts to show that we belong only to him. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். யாரு? தேவனாகிய கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவை முத்திரித்த அதே பிதாவானவர் இங்கு நம்ம என்ன செய்கிறார், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை ஸ்திரப்படுத்தி அபிஷேகம் பண்ணி நமக்குள்ளே முத்திரையாக அச்சாரமாக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு விசுவாசிக்குள்ள முத்திரிக்கிற இந்த அனுபவம் எப்படி நடைபெறுகிறது என்று பார்த்தோம்னா, திருத்துவத்தில் இருக்கிற இந்த 3 பேருமே என்ன செய்கிறாங்க, இணைந்து தான் இதை செய்கிறாங்க. ஒருத்தர் மாத்திரம், தேவன் மாத்திரம் இதை செய்யல. அவர் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இயேசுவை முத்திரித்திருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டு பிதாவாகிய தேவன் நமக்குள்ளே முத்திரித்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த 3 பேருமே என்ன செய்யறாங்க, இதை இணைந்து 3 பேருமே செயல்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். முதல்ல பிதாவாகிய தேவன் இந்த விசுவாசியை முதல்ல என்ன செய்கிறார், முதல்ல ஒரு விசுவாசியை வந்து பிதாவாகிய தேவன் தெரிந்து கொள்கிறவராக இருக்கிறார். அது எப்படி நிகழ்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, எபேசியர் 1:3-4. எபேசியர் 1:3-4. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய Praise the God and Father of our Lord Jesus Christ for the spiritual blessing that Christ has brought us from heaven. 3-4. Before the world was created, God had Christ chose us to live with him and to be his holy and innocent and loving people. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பிலே சுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியால் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துக்குள்ள நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நமக்கு நம்மளுடைய குடும்பத்துல எவ்வளவு பேர் இன்னும் கர்த்தரை தெரிந்து கொள்ளாதவர்கள் கேட்கிறாங்க, விசுவாசிக்கிறாங்க, ஆலயத்துக்கு போறாங்க, எல்லாமே பண்றாங்க. அதனால கர்த்தரை விசுவாசியாமல் அவரை ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறவர்கள் ஏராளமானவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். முதல்ல ஒரு விசுவாசி முத்திரிக்கப்பட வேண்டுமானால் பிதாவானவர் அந்த நபரை என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுலயே 1:7, அதே 7ஆம் வசனம். Christ sacrificed his life's blood to set us free, which means that our sins are now forgiven. அவருடைய கிருபையில் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாகி இருக்கிறது. யாருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி? தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால பாவ மன்னிப்பாகிய மீட்பு எனக்குள்ள நமக்குள்ளே உண்டாகி இருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், ஒரு இரத்தத்தினாலே நமக்கு முதல்ல பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார், நம்மை ஒரு விசுவாசியை தெரிந்து கொள்கிறார். அப்புறம் இயேசு கிறிஸ்துவினாலே அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு என்ன உண்டாகிறது, மீட்பு உண்டாகிறது என்று இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். சொன்னது போல அவர் வந்துட்டு தெரிந்து கொண்டது மட்டுமல்லாமல் நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாக ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை நம்ம கேட்கும் போது இந்த ரட்சிப்பு நமக்குள்ள நிகழ்கிறது. இப்போ நம்மெல்லாம் முதல்லலாம் நம்ம கேட்டிருப்போம், சர்ச்சுக்கு போவோம், கொள்ளுவோம். ஆனாலும் அந்த சத்தியம் வந்து நமக்கு என்ன செய்ததா இருக்குது, புரியாமலே இருந்துருக்குது. ஏதோ ஆலயத்துக்கு போவோம், வந்து வாசிக்கிறாங்க, பைபிள்ல வாசிக்கிறாங்க, அதோட சரி நம்ம கேட்டுட்டு வந்து வருகிறவர்களா தான் இருப்போமே தவிர அந்த ரட்சிப்பு அப்படின்னா என்ன அப்படிங்கறதுலாம் எதுவுமே நம்ம தெரியாதவர்களாக இருந்தோம். அந்த சத்திய வசனத்தை கேட்கும் போது தான் நமக்குள்ள என்ன வருகிறதாக இருக்கிறது,
ரட்சிப்பு வருகிறது, நமக்குள்ளே ஒரு மாற்றம் வருகிறதாக இருக்கிறது. ஐயோ நம்முடைய பாவங்கள் எல்லாம் இப்படியாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், மனஸ்தாபப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அவர்களிடத்தை நம்ம மன்றாடுகிறோம், பாவங்களை எல்லாம் கழுவ வேண்டும் என்று சொல்லி நம்ம மன்றாடுகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் தன்னை செய்கிற தன்னுடைய ரத்தத்தினாலே, விளையாட பெற்ற ரத்தத்தினாலே நம்மை பாவங்களை கழுவி அவனை செய்கிற நம்மை தெரிந்து கொள்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மீட்பை தான் பரிசுத்த ஆவியானவர் நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய இருதயத்திலே அதை என்ன செய்கிறார், இதை சொல்லி நம்ம விசுவாசிக்கும் போது தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார், இது நமக்குள்ள செய்கிறார், பிரயோகிக்கிறார், நமக்குள்ளே அந்த பிரயோகிக்கிறா நமக்குள்ள வைக்கிறார். அந்த முத்திரையை பரிசுத்த ஆவியானவரை நமக்கு எல்லாருமே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை எல்லாருமே பெற்றிட முடியாது. எல்லாருமே அபிஷேகத்தினாலே நிரம்புவது இல்லை என்று சொல்லி பார்க்கணும். எவ்வளவுதான் நல்ல பெரிய பெரிய ஊழியர்களாக இருந்தாலும் பரிசுத்த ஆவி ஆனவர் என்ன செய்கிறார்கள், அவர்களுக்குள்ளே அந்நிய பாஷையை அவர்களுக்குள்ளே வராததாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும். அப்ப ரட்சிப்பை நாம் என்ன செய்யணும், இருதயத்திலே அவர் ஒரு அனுபவமாக மாற்றுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இதை தொடர்ந்து ஆவியினாலே நம்ம என்ன செய்யறோம், பரிசுத்த ஆவியினாலே நம்ம முத்திரிக்கப்படுகிறோம். முத்திரிக்கிறவர் யாராக இருக்கிறார், பிதாவாகிய தேவனாக. அவர் தான் நம்மளை என்ன செய்கிறவராக இருக்கிறார், நம்மளை முத்திரிக்கிறவர், சீல் பண்ணிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது அப்ரஹாமுக்கு ஒரு முத்திரை கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ரோமர் 4:11. ரோமர் 4:11. மேலும் Abraham let himself be circumcised to show that he had been accepted because of his faith even before he was circumcised. This makes Abraham the father of all who are acceptable to God because of their faith, even though they are not circumcised. மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவர் விசுவாசத்தினால் அபிரகாம் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக, மேலும் விசுவாசத்தினால அடைந்த நீதிக்கு முத்திரையான விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றார். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவர் தகப்பனாக இருக்கும்படிக்கும் விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய அபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களுக்கு தகப்பனாக இருக்கும்படிக்கும் அந்த அடையாளத்தை பெற்றார். அப்ப அந்த காலத்திலேயே என்னவா இருந்தது, அது ஒரு அடையாளமாக இருந்தது, அது அவங்களுக்கு ஒரு முத்திரையாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அது முத்திரை என்று என்ன சொல்கிறதா இருக்கிறது, வேதம் நமக்கு சொல்லப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார், நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு அடையாளமாக, ஒரு முத்திரையாக. அப்போ அந்த காலத்தில் விருத்த சேதத்தை அவர் எல்லாருமே விருத்த சேதம் பண்ணணும்னு சொல்லி அவர் என்ன செய்தார், அவங்களுக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இது அபிரகாமுக்கு மட்டும் இல்லாம யாருக்கெல்லாம் இருக்குது, இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேருக்கும் விருத்த சேதனம் ஒரு முத்திரையாக கொடுக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவங்க எங்க போறாங்க, மோசே ஜனங்கள் எல்லாம் எங்க நடத்திக்கிட்டு போறாரு, தேவன் கானான் தேசத்துக்கு, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அச்சாரமாக, அடையாளமாக விருத்த சேதனம் அவர்களுக்கு அச்சாரம்னா கேரண்டி கொடுக்கிறாரு. அச்சாரமாக, அடையாளமாக விருத்த சேதனம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதற்குள் நிச்சயமாக அவங்க என்ன செய்றாங்க, அவங்க நிச்சயமாக நாங்க பிரவேசிப்பார்கள் என்று அந்த ஒரு என்ற நம்பிக்கையோடு அதற்கான அவர்கள் அந்த ஒரு முத்திரையாக இதை பெற்றார்கள், விருத்த சேதனத்தை பெற்றவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி கொடுத்தோம். அப்ப அந்த காலத்துல விருத்த சேதனம் என்பது ஒரு இன்னமும் இந்த இஸ்லாமியர்கள் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறார்கள், விருத்த சேதனம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நம்மளுடைய தங்களுடைய பிள்ளைகள் அந்த காரியத்தை செய்வதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அது போல இன்று விசுவாசிகளான நமக்கு ஒரு பரமக்கானான் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது எது, விசுவாசிகளான நமக்கு. அப்ப அவர் சொல்றாரு, கானானுக்கு கொண்டுட்டு போவோம், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டுட்டு போவேன்னு சொல்லி சொல்றாரு. இந்த காலத்துல நமக்குன்னு ஒரு பரமக்கானானை கொடுத்திருக்கிறாரு. அது என்ன கொடுத்திருக்கிறாரா, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நியமிக்கப்பட்டிருக்கிறது. நாம் தேவனிடத்துல பரலோகத்துக்கு போய் சேருவதற்கான நித்திய ஜீவனை அடைவதற்காக ஒரு அச்சாரமாக எப்படி பழைய ஏற்பாட்டுல அவங்களுக்கு விருத்த சேதனம் கொடுக்கப்பட்டதோ அது போல பரிசுத்த ஆவியினால நம்முடைய இருதயத்துல என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அவர் அந்த பரிசுத்த ஆவியினால நம்ம இருதயத்துக்குள்ளே இருப்பதனால நமக்கு இதுதான், நம்ம இருதயம் தான் என்னதுக்கு இருக்கும்,
கேடுள்ளதுமா இருக்குது. இங்க இருந்து தான் எல்லா விதமான பொல்லாத சிந்தனைகள் எல்லாமே இருதயத்திலிருந்து தான் வருகிறது. நம்மளுடைய மண்டையில இருந்து வரல, இங்க இருந்து தான் வருகிறதுனால தான் அவர் என்ன செய்கிறவரா இருக்கிறார், இருதயத்துக்குள் நமக்கு இங்க வந்துட்டு என்ன செய்கிறார், விருத்த சேதனம் பண்ணிக்கிறவரா இருக்கிறார். இதைத்தான் நமக்கு வந்துட்டு பரிசுத்த ஆவியை வந்துட்டு கொடுத்து நம்முடைய இருதயத்துல வந்துட்டு ஒரு முத்திரையாக தருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது போலதான் யோசுவா வந்துட்டு கானான் தேசத்தை யுத்தம் செய்ய மேற்கொள்ளும் போது அதை பங்கிட்டு கொடுக்கிற வரைக்கும் அவர்கள் என்ன செய்திருந்தாங்களா, அவர் பங்கிட்டு கொடுக்கிற வரைக்கும் அவங்க எல்லாம் காத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதற்கு அடையாளமாகத்தான் அவங்களுக்கு எல்லாம் என்ன செய்யப்பட்டிருந்தது, யோசுவா பின்பற்றி தானே எல்லாருமே போனார்கள். மோசேக்கு அப்புறமா யோசுவாவும் காலையிலும் தானே அதை நடத்திக்கிட்டு அவங்களெல்லாம் நடத்திக்கிட்டு போறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்துட்டு எது அடையாளமாக கொடுக்கப்பட்டது, விருத்த சேதனம் அடையாளமாக கொடுக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அது போல இயேசு கிறிஸ்துவை அவருடைய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, சாவை மேற்கொள்கிறார், உயிர் தெழுகிறார். நமக்காக அந்த பரமக்காணனை அவர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இவர்கள் பழைய ஏற்பாட்டுல மோசேக்கு வந்துட்டு ஒரு விருத்த சேதனத்தை கொடுத்து நீங்கெல்லாம் இந்த பரமக்காணனுக்கு பாலும் தேலும் ஓடுகிற தேசத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு அடையாளமாக கொடுத்தார். ஆனா இப்ப இருக்கிற இந்த காலத்துல தேவன் வந்து நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து நம்முடைய இருதயத்துல வந்துட்டு என்ன செய்கிறார், நம்முடைய இருதயத்துல வந்துட்டு ஒரு விருத்த சேதனத்தை உண்டு பண்ணி நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமாக்கி நம்மை வந்துட்டு எங்க அழைத்து செல்கிறார், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்கிறார். பரமக்காயான கானானை இயேசு கிறிஸ்து நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து நம்மளையும் எங்க கொண்டு போக போகிறார், பரமக்கானனுக்கு அழைத்து செல்வதற்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நாம மரித்து உயிர்த்தெழும் போது நமக்கு அந்த பரமக்கானானிலே நமக்கு என்ன உண்டு, பங்கு உண்டு என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அதற்கு அடையாளமாகத்தான் நமக்கு ஆவியின் அச்சாரமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ நமக்குள்ள வாசம் பண்ணுகின்ற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்னவா இருக்கிறார், முத்திரையாக நமக்கு சீல் பண்ணது யாரா இருக்குது, முத்திரையாக எது இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர். அந்த காலத்துல எல்லாம் ஒரு சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு ரெட் கலர்ல ஒரு அரக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு ரெட் கலர்ல இருக்கும், ஒரு கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஆகிட்டு இருக்கும். ரொம்பவும் முக்கியமான தாது பேப்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு கவர்ல போட்டு ஒரு சீல் மாதிரி இருக்கும், அது அந்த அரக்கு மாதிரி இருக்கும், ரெட் கலர்ல மெழுகுத்தி மாதிரி திக்கா இருக்கும். அதை நெருப்புல காமிச்சோன்னா அது அப்படியே மெல்ட் ஆகும். அப்ப அந்த சீல் வந்து கவர்மெண்ட் சீலை வந்து அதுல ப்ரெஸ் பண்ணி என்ன செய்வாங்க, அந்த கவர்ல அந்த ஒட்டுறோம் பத்தியா அந்த முனையில வச்சு சீல் பண்ணிடுவாங்க. அப்ப அது யாருமே வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எங்க போய் சேரணுமோ அங்க வந்துட்டு என்ன செய்யும், பத்திரமாக போய் சேரும். அது போலதான் இந்த நிறைய வீடுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு வீடு ஜப்தி பண்ணுவாங்க, அப்போ வீட்டை பூட்டி என்ன பண்ணுவாங்க, அதை பூட்டிட்டு அந்த வீட்டுக்கு என்ன வைப்பாங்க, சீல் வைப்பாங்க. அது போலதான் அவர் நம்முடைய இருதயத்திற்குள்ள அவர் என்ன வந்திருக்கிறார், முத்திரையாக நமக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கலாத்தியர் 3:2. புரியுதா? I want to know only one thing. How were you given God's Spirit? Was it by obeying the law of Moses or by hearing about Christ and having faith in Him? மைக் எங்க போச்சு? ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் இருந்து அறிய விரும்புகிறேன், நியாய பிரமாணத்தில் கிரியைகளினாலேயா விசுவாச கேள்வினாலேயோ எதினாலே ஆவி பெற்றீர்கள்? ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் என்னது சொல்கிறார், உங்களுக்கு அறிய விரும்புகிறேன். எதனால நீங்க ஆவியை பெற்றீங்க? நியாய பிரமாணத்தின் கிரியைனாலயா இல்ல விசுவாசத்தினால அதை கேள்விப்பட்டதுனாலயா, எதனால ஆவியை பெற்றீர்கள் என்று சொல்லி என்ன செய்கிறார் பவுல் வந்து கலாத்தியருக்கு எழுதுகிறத நாம பார்க்கிறோம். நாம வந்துட்டு நியாய பிரமாணத்தின் கிரியை நடப்பதனால வந்துட்டு இந்த முத்திரையை வந்துட்டு நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். நாம வந்து எதால பெற்றுக்கொள்கிறோம், நாம் அன்பின் பிரமாணத்தினால விசுவாசிக்கும் போது, இந்த வார்த்தைக்கு செவி சாய்க்கும் போது விசுவாசம் என்ன செய்கிறது, அந்த முத்திரையை தேவனிடத்திலிருந்து நமக்கு பெற்று தருகிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இப்போ வந்துட்டு முத்திரிக்கப்படுதல் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு 5 குறிப்புகளை நாம பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்க எதுக்கு அங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்க அவன் தூங்கிட்டு இருக்கிறான், தூங்கினதை எழுப்பிட்டு இருக்கா, தண்ணி முத்திரை வீடியோ கட்டி போடுங்க.
முத்திரிக்கப்படுதல் அப்படிங்கிற தலைப்புல ஒரு 5 சின்ன குறிப்புகளை நம்ம வந்துட்டு என்ன செய்யலாம், இப்போ பார்க்கலாம். முதல்ல முத்திரையின் நோக்கம் என்ன அப்படின்ட்டு, அப்புறம் நாம் இயேசு கிறிஸ்துக்குள்ள யாருக்குள்ளாக நாம் முத்திரிக்கப்படுகிறோம், இயேசு கிறிஸ்துக்குள்ளாக பரிசுத்த ஆவியினாலே நாம் வந்துட்டு முத்திரிக்கப்படுகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த முத்திரை நமக்கு என்ன தருகிறது, பலனை தருகிறது. அடுத்ததாக நமக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். முத்திரை வந்துட்டு நம்முடைய நித்திய வாழ்வுக்கு வந்துட்டு என்னது, ஒரு அச்சாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த 5 குறிப்புகளின் கீழே நம்ம வந்துட்டு இந்த காரியங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். முத்திரையின் நோக்கம் என்ன, எதுக்கு முத்திரை, அதனுடைய பர்பஸ் என்ன, ஏன் நமக்கு ஒரு முத்திரை கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, அதாவது ஒரு நிறைவுற்று, அதாவது முடிந்த பரிவர்த்தனைக்கான ஒரு அடையாளம். அதாவது ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோ, அப்போ அந்த டிரான்சாக்ஷன் வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகுது, கம்ப்ளீட் ஆகுது, இது முடிஞ்சிருச்சு, இந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சிருச்சு, இது ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஒரு கடையில போய் ஒரு பணம் கொடுத்துட்டு என்ன ஒரு பொருளை வாங்கும் போது அவங்க என்ன செய்வாங்க, அந்த நம்ம ஒரு ரசீது கொடுப்பாங்க இல்லையா, ரசீது கொடுக்கும்போது பணம் எல்லாம் கொடுத்துட்டோன்னு அதுல என்னன்னு போடுவாங்க, ரிசீவ்டுன்னு போட்டு ஒரு ஸ்டாம்ப் அடிச்சு கொடுப்பாங்க. நம்ம கொடுத்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கும் நமக்கும் உள்ள ஒரு டிரான்சாக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அது போலத்தான் நாம விசுவாசிக்கும் போது பிதாவாகிய தேவன் இந்த வார்த்தையை வந்து நம்ம என்ன செய்கிறோம், விசுவாசத்தினாலே அந்த வார்த்தையை வந்துட்டு நம்ம என்ன செய்கிறோம், அங்கீகரித்து கொள்ளுகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த முத்திரையாக திருத்துவத்தில் இருக்கிற அந்த 3 நபருமே நமக்குள்ள வந்து வாசம் செய்கிறார்கள். அப்ப நம்ம விசுவாசிக்கும் போது நமக்குள்ள இயேசு கிறிஸ்து மாத்திரமா இருக்காரு, இல்ல 3 பேருமே நமக்குள்ள இருக்காங்க. 3 பேருமே நமக்குள்ள வந்து என்ன செய்கிறவர்களாக இருக்கிறார்கள், வாசம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ 3 பேருமே வாசம் செய்யும் போது அவங்க நமக்குள்ள எப்படியாக மாறி விடுகிறார்கள், முத்திரையாக மாறி விடுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இது ஒரு நிறைவுள்ள, நமக்குள்ள வந்துட்டாங்க 3 பேருமே இருக்காங்க அப்படின்னும் போது ஒரு கம்ப்ளீட்டட், ஒரு ஃபினிஷ்டு டிரான்சாக்ஷனாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பிலிப்பியர் 1:5 மைக் எடுத்து போய் உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்மள நற்கிரியையை தொடங்கினவர் யாராக இருக்கிறார், தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். நான் உங்களை நினைக்கின்ற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நற்கிரியே தொடங்கினவர் அது யார் வரைக்கும் நடத்துவார், இயேசு கிறிஸ்துடைய நாள் பரியந்தம், அவர் வருகிற வரைக்கும் நம்மளை நடத்துகிறவர் தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ நாம் வார்த்தையை கேட்ட பொழுது விசுவாசிகளான